வணக்கம் மக்களே, நான் உங்கள் அஸ்வினி டிசைனர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாருங்கள், கொஞ்சம் ஹேர் அசசரிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். என்ன எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் ஸ்க்ரஞ்சர், ஹேர் போஸு, அதுக்கப்புறம் ரீத்து, கிளிப்ஸு, இந்த மாதிரிப்பட்ட ஹேர் அசசரிஸ் உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். பாருங்கள், வேஸ்ட்டாக போகிற கிளாத்ஸுங்க. துணி தைச்சதுக்கப்புறம் வேஸ்ட்டாக சில கிளாத்ஸ் வந்து மிச்சம் ஆகுது. அதை நம்ம தூர தான் போடுவோம், இல்லை எரிச்சிருவோம், இப்படி ஏதாவது தான் பண்ணுவோம். அதை தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சின்னதாக ஒரு ஸ்க்ரஞ்சுங்க. அது வந்து நம்ம ஜடையில் கீழே போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி இதுவும் அது மாதிரி தான், கொஞ்சம் பெரிய சைஸு, ஃபுல்லாக போனி டெயில் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, இது பட்டர்ஃப்ளை மாடலில் பண்ணியிருக்கேன். போதாங்க, பட்டர்ஃப்ளை மாடலில் பண்ணியிருக்கிறேன். பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து எலாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எலாஸ்டிக் மாதிரி தான் இந்த போவுக்கும் எலாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த போ பாருங்கள், இது ஒரு மாடல் லைனிங் சாட்டின், வெறும் சாட்டின் கிளாத்துலங்க இந்த போ பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கிறேன். இதுக்கும் பார்த்திங்கன்னா நான் எலாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த போ பார்த்திங்கன்னா நான் கிளிப் மாடல் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு நான் வந்து கிளிப் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த கிளிப் நமக்கு ஷாப்பில் கிடைக்குது, அவைலபிளாக இருக்குது இந்த மாடல், கிளிப் மாடல். அப்புறம் பார்த்திங்கன்னா இது ரீத். இந்த மாதிரி இது வந்து ஒரு டைப் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது மாதிரி நிறைய மாடல்ஸ் ரீத் நம்மளால் பண்ண முடியும். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா கிளிப்ஸு, இந்த மாதிரி 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபாய்க்கு பிளெயினான கிளிப்ஸ் வாங்கி நான் இப்படி தாங்க வாங்குகிறேன். நான் இப்படி தான் யூஸ் பண்ணுறேன். காஸ்ட்லியாக நான் வாங்குறது கிடையாது. இப்படி வாங்கிக்கிட்டு அந்த கிளிப்ஸில் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஒர்க்கு நான் வச்சுக்குவேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஒர்க் வேணாலும் வச்சு நாங்கள் தர்றோம், சரியாங்க. இது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு கிளிப்பு, அது ரொம்ப ஃபேட் ஆகிடுச்சு. இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படின்றதுனால. இது பார்த்திங்கன்னா இதில் வந்து பீடு, இந்த கிளிப் வந்து பீடு ஃபுல்லாகவுமே. இது பாருங்கள், இது வந்து ஸ்டோன். இது வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி பிளெயின் கிளிப்பு தான் வாங்கிட்டு அதில் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு. இந்த மாதிரி பிளெயினான கிளிப்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஷாப்பில், ரேட் கம்மியாட்டு. அதை வாங்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா பீடு, ஆஃப் பீடு, ஒயிட் பீடு வந்து அது வந்து அவ்வளோ ஒட்டி தாங்க வச்சுருக்கேன். இதில் வேறு எதுவுமே பண்ணலை. இந்த மாதிரி கிளிப்ஸ் வாங்கி, இந்த மாதிரி பிளெயின் கிளிப்ஸ் வாங்கிட்டு அதில் நமக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டோன் ஒர்க்கு, இல்லைனா மிரர் ஒர்க்கு, இந்த மாதிரி பேர்ல் பீடு, ஆஃப் பீடு கிடச்சுன்னா அதை வாங்கி வைக்கலாம். இல்லைன்னா அந்த ஃபஸ்ட்டில் நான் காட்டின மாதிரி அந்த ஃப்ளவர், சின்ன சின்ன ஃப்ளவர் சீக்வன்ஸ் நமக்கு கிடைக்குது, அதை வாங்கி நம்ம என்ன செய்யலாம்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம பிடிச்ச மாதிரி கிளிப்ஸை நம்மளால் பண்ண முடியும். சும்மா தூர போகிற வேஸ்ட்டு கிளாத்ஸுங்க, நம்ம தூக்கி தூர போடுவோம், அது எரிச்சு சாம்பலாக போயிடும், அப்படி தானே. அந்த கிளாத்ஸை யூஸ் பண்ணி நம்ம இது வாங்குகிறோம். இது கடையில் இவ்வளோ இதையும் வாங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு இல்லையா, இவ்வளோ கடையில் வாங்கினோன்னா குறைஞ்சபட்சம் நமக்கு 300க்கு மேலே நம்ம வந்து மணி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பட் ஆனால் வந்து நமக்கு இது வந்து நம்ம சும்மா தூர போடுற அந்த மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அழகழகாக ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்மளால் இதை பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.